மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். அவைத் தலைவரிடம் மன்னிப்பு கேள். தலைமையே நடவடிக்கை எடு. எல்லாபுரம் ஒன்றிய திமுக அவைத் தலைவரை கன்னத்தில் அறைந்த கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏவை கண்டித்து கிராம மக்கள் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எம்எல்ஏ மீது கட்சி தலைமை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எல்லாபுரம் ஒன்றிய திமுக அவைத் தலைவரை கன்னத்தில் அறைந்த கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏவை கண்டித்து கிராம மக்கள் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எம்எல்ஏ மீது கட்சி தலைமை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் சுரேந்திரன். வணக்கம் சுரேந்திரன், விவரம். எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய அவைத் தலைவரை கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கன்னத்தில் அறைந்ததை கண்டித்து அப்பகுதியில் கருப்பு கொடி ஏந்தி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் வல்லூர் ரமேஷ் ஆதரவாளரும் எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய திமுக அவைத் தலைவருமான திருநிலை டி.கே. முனிவேலும் எல்லாபுரம் தெற்கு ஒன்றியத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிக்கு தனக்கு அழைப்பு விடுப்பதில்லை என்றும் எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் சசிவேல் தன்னை புறக்கணிப்பதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் தன்னை புறக்கணிக்கிறார்களா என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை பேசினாராம். இதன் பின்னர் கொசவம்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தன்னை புறக்கணிப்பதாக எம்எல்ஏ முனிவேல் முறையிட்டார். இந்த நிலையில் கொசவம்பேட்டை நிகழ்ச்சி முடிந்து புறப்பட்ட காரில் ஏற அனைவரும் நடந்து சென்ற போது திருநிலை டி.கே. முனிவேல் மாவட்ட பொறுப்பாளர் ஆதரவாளரும் எம்எல்ஏ எதிரான கருத்துக்களை கூறி பேசியவன நடந்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த டி.ஜே. கோவிந்தராஜன் எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய அவைத் தலைவரின் கன்னத்தில் ஓங்கி அறிந்தாராம். மேலும் கட்சியில் கோஷ்டி முதல் உருவாகிறதோ என்று எம்எல்ஏ ஆவேசமாக டி.கே. முனிவேலுக்கு கன்னத்தில் பலா என்று சரமாரியாக அடித்தாராம். இதனை சில வீடியோ எடுத்து அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு அணியினரும் பகிர்ந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுகவில் கோஷ்டி பூசல் உச்சகட்டத்தில் அடைந்துள்ளது என சமூக ஆர்வலர்கள் பொதுமக்களும் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் திமுகவில் 40 ஆண்டு காலமாக உள்ள டி.கே. முனிவேல் நடைபெற்ற இந்த சம்பவத்தை கண்டித்து திருநிலை கிராமத்தில் பொதுமக்கள் ஆண்களும் பெண்களும் கையில் கருப்பு கொடி ஏந்தியவாறு கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் திமுக தலைமை உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பியவாறு இந்த கிராமத்தில் பதற்றமும் பரபரப்பும் நிலவியது. விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர்.